வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம 2019 எடுக்கப்பட்ட டாக் வே ஹோம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா, லூகாஸ்னு ஒருத்தர் வந்து பெல்லான்னு ஒரு ஃபீமேல் டாக் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அது வந்து ஒரு பெட்புல் வகையை சேர்ந்த டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டில வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் சொல்றாங்க. இனிமே அந்த டாக் உங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது நாங்க பார்த்தோம்னா அதை கர்ண கொலை பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. உடனே அவர் அந்த டாக் அவங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட கொண்டு போய் ஒரு 400 மைலுக்கு அந்த பக்கம் இருக்க அவங்க தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றாரு. ஆனா அந்த டாக் அங்க இருக்க பிடிக்கல. நான் எப்படினாலும் நம்ம லூகாஸை போய் பார்த்தே ஆகணும், நம்ம வீட்டுக்கு தான் போகணும்ட்டு அங்க இருந்து கிளம்பி வருது. இதுக்கப்புறம் அது எப்படி வந்து தான் ஓனர்கிட்ட சேருது அப்படின்றது அந்த படத்துல கதை. படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப அருமையாவே பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சா இருந்துச்சு. அதுல அந்த பெல்லாங்கிற ஃபீமேல் டாக்கு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அப்படியே அடாப்ட் ஆயிருக்கும். அந்த வாய்ஸ் கரெக்டா சிங்க் ஆயிருக்கும். செம்மையா இருந்துச்சு, நல்லா உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு அது பேசுற டைலாக்ஸ் எல்லாமே. இன்னொன்னு, இந்த படத்துல அந்த டாக் வந்து எமோஷனை கன்வே பண்றதுக்காக சிஜி ஒர்க் பண்ணிருப்பாங்க. அது முகத்தை காமிக்கும் போதெல்லாம் அதான் ரொம்ப அருமையாவே இருந்துச்சு படத்துல. ஒரு 400 மைல் இது எப்படி ஓனரை தேடி போகுதுன்ற ஒரு சர்வியல் த்ரில்லர்னு கூட இந்த படத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்படிதான் இருக்கும். உண்மையிலே டாக் லவர்ஸா இங்க அப்போ இது உங்களுக்கான படம் தான். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் உங்களுக்கு இப்ப தமிழ் டப்பிங்லேயே நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பாருங்க. குடும்பத்தோட பார்க்கலாம் படத்தை. இன்னொரு வீடியோ சந்திப்போம்.